எப்படியும் திருப்பி பழனிவேல் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க போலாங்கிற மாதிரி தான் கதை போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கான வேலைகள்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு, இதில் பாண்டியன் வேறு எதுக்கு இவனை காரில் போனானுங்க, நான் ஒழுங்காக பஸ்ஸு புக் பண்ணி கொடுத்துருப்பேன், ட்ரெயின் புக் பண்ணி கொடுத்துருப்பேன்னு சொல்ல எடா சும்மா இருங்கன்ட்டாங்க கோமதியை. ஸோ இப்போ இதுக்கப்புறமா தான் வந்து அங்கே என்ன போனீங்க, எதுக்கு போனீங்க அப்படின்னு வந்து மீனா கேட்கும் பொழுது உண்மையை சொல்ல, அடிப்பாவி எக்ஸாமுக்காகவா அவ்வளோ தூரம் அவனே தைரியமாக கூப்பிட்டு போயிட்டானா அப்படின்னா, ஆமாம் அவன் ரொம்ப சீரியஸாக இருக்கான், நானே பயந்தா கூட உன் லட்சியத்தை நீ சாதிக்கணும், நான் கூட இருப்பேங்கிறான், என் மேலே அவ்வளோ அக்கறையாக பாசமாக இருக்கான், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இது காதல் இருக்கான்னு தெரியல, ஆனால் ஒரு மரியாதை வந்துருச்சுன்னு வந்து இப்போ ராஜி சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது டபக்குன்னு அங்கே தங்கமயில் வந்துடுறாங்க. பேச்சை மாற்றி உடனே தங்கமயில் வந்து இப்போ வேலையை விட்டாங்க, இப்போதைக்கு தப்பிச்சிட்டாங்கிறத பற்றி பேச ஆரம்பித்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் ட்ராக்காக ஓட்டிடுறாங்க. இதுக்கு நடுவில் கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் தான் எல்லா வேலையும் செய்யணும், ஆனால் நாங்கள் வந்து எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குன்னு பாண்டியன் வேறு அவங்க அத்தைக்கிட்ட போய் வந்து பாவமாக சொல்கிறாரு. சொல்லணுன்னா அவங்க என்ன இருந்தாலும் எல்லாம் நல்லபடியாக நடந்துரும்பா, என் பசங்க மட்டும் எதுவும் பம்பு பண்ணக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நான் எல்லா இடத்தையும் சொல்லி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இப்போ சக்திவேலும் இந்த பக்கம் முத்துவேலும் வந்ததுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நீங்களும் கல்யாணத்துக்கு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிடுறாரு. ஒன்று அவங்க கடுப்பாகி ஏன் தப்பா நாங்கள் என்ன இல்லாமலா போயிட்டோம், எப்படி அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கலாம் எங்கள் தம்பிக்குன்னு கோவப்படுறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஆனால் அந்த ஃபேமிலியில் எல்லாருமே அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு இந்த லேடிஸ்னால் சப்போர்ட் பண்ணுறது வேறு இவங்களுக்கு எரிச்சலாகவும் கோபமாகவும் வருது. அடுத்த நாள் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி திருப்பி தோரணத்தெல்லாம் கட்டி எல்லாம் வந்து கல்யாண ஏற்பாடுகள் நடக்கும் பொழுது வேணுனே குமரவேல்லாம் வந்து என்ன மாமா என்ன சித்தப்பா நீங்கள் செலவு பண்ணுறீங்களா இல்லை மற்றவங்க செலவு பண்ணுறாங்களான்லாம் கேட்டு வம்புழுக்கிற வேலைலாம் செஞ்சுட்ருக்காரு. ஆனால் அப்போ அங்கே வந்தவங்க வேறு வந்து நீங்கள் தானே கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், உங்கள் தம்பிக்கு எதுக்கு அவர் பண்ணி வைக்கிறாருலாம் கேட்க அப்படியே கடுப்பாகிறாங்க முத்துவேல் சக்திவேல். இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த போகிறாங்கிறத பார்க்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் பயங்கரமான பல ஆஃபர்ஸ்லாம் வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு போயிட்டு இருக்க ட்ரெஸ்லேருந்து எல்லாமே அதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.